இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நிறைய பேர் நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்கோம். மாடி தோட்டத்தை இன்னும் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது மாடி தோட்டத்துக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாமே கவர்மெண்ட்டில் வந்து மானியத்தில் வந்து நமக்கு வந்து கிடச்சிட்டு இருந்தது. உடலை கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நாட்கள் வந்து கிடைக்காம இருந்தது. இப்போ திருப்பி தொடர்ந்து வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் இப்போ அந்த கிட்டில் என்னென்னலாம் நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். தென்னை நார் கழிவு, அதாவது மாடி தோட்டத்தில் அந்த வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கும் தண்ணி இல்லாத நம்ம நேரத்துலையும் அந்த செடியை செழிப்பாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய தென்னை நார் கழிவு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னை நார் கழிவுங்கிறது 2 கிலோ பாராக மொத்தம் 6 பார் வந்து நமக்கு வந்து அந்த கிட்டில் வந்து அடங்கியிருக்கும். இது வந்து நமக்கு ரொம்பவே மாடி தோட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மாடி தோட்டம் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பான முறையில் இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அடுத்ததாக என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துக்கு தேவையான அந்த பாலித்தீன் கவர், அதாவது க்ரோ பேக், பிளாஸ்டிக் பேகு, உள்ளே வந்து பிளாக் கலர்லேயும் வெளியில் வந்து ஒயிட் கலர்லேயும் இருக்கக்கூடிய பாலித்தீன் பேகு. இது வந்து 30 சென்டிமீட்டர் இன்ட்டு 30 சென்டிமீட்டர் இன்ட்டு 45 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு கணக்கு, சென்டிமீட்டர் கணக்கு, இன்ச்சஸ் இல்லை, இந்த கணக்கு உள்ள ஒரு இந்த க்ரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா 6 பேக் வந்து அந்த கிட்டில் வந்து அடங்கியிருக்கும். இது வந்து இந்த மாதிரியான பேக்கில் வந்து நம்ம என்னென்ன காய்கறிகள்லாம் நம்ம வந்து நடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடி காய்கறிகளை தவிர்த்து மற்ற என்ன காய்கறிகள்னாலும் பரவாயில்ல நடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி, புதினா இந்த மாதிரி இதெல்லாம், அப்புறம் கிழங்கு வகைகள், அதாவது மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நடவு செய்யலாம். இந்த 6 பேக்கு இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடம் நம்ம ஒரு வாரத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் நம்ம எடுத்துக்கிடுவோமோ அந்த காய்கறிகளுக்கு உண்டான விதைகள் வந்து நமக்கு வந்து விதைகளாக வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 6 பேக்கெட் விதை வந்து அந்த கிட்டில் வந்து அடங்கியிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போ பாக்டீரியா அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு செடியில் ஒரு தரமான மண்ணை வந்து நம்ம வந்து தயாரிக்கும் போது கண்டிப்பாக இடுபொருளாக இட வேண்டிய ஒரு உரம் அப்படின்னா பாஸ்போ பாக்டீரியா. சாதாரணமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ நம்ம மண்ணை வந்து தயார் செஞ்சுருப்போம். அதில் வந்து நம்ம நிறைய உரங்கள் வந்து உள்ளே வந்து போட்டிருப்போம். அதை வந்து மக்க வச்சு சீக்கிரமே வேருக்கு வந்து கொண்டு போய் அதோட சத்துக்கள் வந்து அந்த செடிகளுக்கு சீக்கிரம் கிடச்சி ஒரு மகசூலை, அதாவது ஈல்டிங்கை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் ரொம்ப அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் பாஸ்போ பாக்டீரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த பாஸ்போ பாக்டீரியா வந்து 200 கிராம் வந்து இதில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசோஸ்பைரிலம் அப்படின்னா நம்மளோட செடிகளுக்கு தலைச்சத்தை கொடுக்கக்கூடியதான் அசோஸ்பைரிலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த தலைச்சத்துங்கிறது எப்போ இருந்து நம்ம அந்த செடிகளுக்கு வந்து தேவை அப்படின்னா, தலைச்சத்துங்கிறது விதையை நம்ம வந்து நேர்த்து செய்யும் போதே அந்த விதைக்கு தலைச்சத்து வந்து தேவை. அதனால் நம்ம வந்து விதையை ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோஸ்பைரிலத்தில் லைட்டாக நம்ம வந்து வடித்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த வடித்த தண்ணியும் இந்த அசோஸ்பைரிலும் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே அந்த விதையை வந்து என்ன செஞ்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து விதையை நேர்த்தி செஞ்சோம் அப்படின்னா அந்த விதையில் கூட ஏதாவது பூச்சி தாக்குதல் எது இருந்தால் அது கூட கட்டுப்படுத்தப்பட்டு அந்த விதை வந்து நல்ல முறையில் முளைக்கிறதுக்கும் எந்த ஒரு நோயும் தாக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி அதோட வளர்ச்சியிலே எந்த ஒரு நோயும் தாக்காமல் இருக்கிறதுக்காக இந்த அசோஸ்பைரிலம் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசோஸ்பைரிலம் வந்து 200 கிராம் வந்து இந்த கிட்டில் வந்து இருக்கும். அப்புறம் ட்ரைகோடர்மா விரிடி, அதாவது சூடோமோனஸ், இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னதுக்காக, இந்த சூடோமோனஸ்ங்கிறது வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா, நம்ம அந்த மண்ணுங்கிறது மாடி தோட்டத்துக்கு தேவையான மண் அப்படிங்கிறது எங்கே இருந்தனாலும் நம்ம வாங்கிட்டு வருவோம். அப்படி இருக்கிற அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கெட்டது செய்யக்கூடிய புழுக்கள், தேவையில்லாத புழுக்கள் அடங்கி இருக்கும். அப்படி அடங்கி இருக்கக்கூடிய புழுக்களை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே மண்கலவை தயாரிக்கும் போதே அதை வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து வைக்கிற செடிகள் எல்லாமே ரொம்ப செழிப்பாகவே வளர்ந்து வரும். அப்படி நம்ம வந்து செழிப்பாக வளர்ந்து வர்றதுக்கு இந்த சூடோமோனஸை வந்து உள்ளே வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன முட்டைகள், நம்ம அந்த கெட்டது செய்யக்கூடிய புழுக்கள் உள்ள முட்டைகள் வந்து உள்ளே அடங்கி இருந்தாலும் அதில் வந்து உற்பத்தி ஆகிக்கிட்டு இருந்தாலுமே கூட இந்த சூடோமோனஸை நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து நல்லா உள்ளே மிக்ஸ் பண்ணி இந்த 10 நாள் மண்கலவை வந்து தயாரித்து வைக்கும் போதே நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம் இல்லையா. அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டது செய்யக்கூடிய புழுக்களை எல்லாம் கூட அழித்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடி தோட்டத்தில் உள்ள செடிகளை செழிப்பாக வளர்கிறதுக்கு அந்த சூடோமோனஸ்ங்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது.
இந்த சூடோமோனோஸும் இதில் வந்து 200 கிராம் வந்து இருக்கும். அப்புறம் வேப்ப எண்ணெய் மருந்து, அதாவது வேப்ப எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு ஏதாவது நோய் தாக்கம் இருந்தால் நம்ம அந்த வேப்ப எண்ணெயை டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோப்போடையோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு உண்டான மெத்தடு படி தான் ஸ்ப்ரே பண்ணணும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 100 ml வந்து நமக்கு வந்து தர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த செய்முறை விளக்க குறிப்பு இதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு புக்லெட்டும் இதில் வந்து நமக்கு வந்து இருக்கும். இந்த கிட்டோட விலைன்னு வந்து பார்த்திங்கன்னா 850 ரூபாய். ஆனால் அரசு மானியம் வந்து நமக்கு வந்து 340 ரூபாய் கழித்து நமக்கு 510 ரூபாய்க்கே இந்த கிட்டு வந்து கிடைக்கும். இப்போதைக்கு எல்லா இடங்கள்லையும் மேக்ஸிமம் கிடச்சிட்ருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அதுக்குள்ளே ஃபோன் நம்பர் போட்ட வீடியோவையும் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அந்த வீடியோவையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் லிங்காக நான் கீழே ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவையும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஏரியாவில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே எல்லா இடங்களையும் இது வந்து பரவலாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களோட ஏரியாவுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஊரில் உள்ள அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு உங்களோட ஏரியாவில் எங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே கரெக்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து போய் உங்களோட தெருவையே நீங்கள் வந்து மாடி தோட்டம் நல்லா அமைச்சு ரொம்ப செழிப்பாக மாற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுபோல் பயனுள்ள தகவலுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி தொடர்ந்து இருந்திருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விவசாயம் செழிக்கட்டும்.